ஹாய், திஸ் இஸ் சாம்சன். இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது வில் மற்றது கோயிங் டு ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாடுகள் பற்றி. இந்த வில்லையும் கோயிங் டு வச்சு பசங்க சொல்லிக்க உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வரும். ஒருக்கா சொல்லி பார்ப்போம். ஐ வில் குக்கண்டா நான் சமைப்பேன், எதிர்காலம் இனிமேல் தான் சமைக்க போகிறேன். ரைட். ஐ ஆம் கோயிங் டு குக்கண்டா நான் சமைக்க போகிறேன், அதுவும் எதிர்காலம் தான். இதுதான் இந்த கன்ஃபியூஷன். ரெண்டுமே எதிர்காலமாக இருக்க நாங்கள் கதைக்கு எதை பயன்படுத்தணுமன்றதான் இல்லை நிறைய பேருக்கு பிரச்சனை. ஏன்னா ரெண்டும் எதிர்காலமாக இருக்குது, எப்போ எதை பயன்படுத்தணுமன்றது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன். ரைட். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த ரெண்டு வகையான வசனங்களையும் அமைப்பு பற்றி பார்ப்போம், ஸ்ட்ரக்சர் பற்றி பார்ப்போம். இப்போ ஐ வில் கோன்றது எப்படி வரும்ன்றத முதல்ல சப்ஜெக்ட் வருதாங்க, ஐ பேர் வரும், அடுத்தது வில் வரும், அங்கால நிகழ்கால வினைச்சொல் வரும், வேர்ப் ஒன். என்ன ரைட், இதுதான் ஸ்ட்ரக்சர். சப்ஜெக்ட், அங்கால வில், அங்கால நிகழ்கால வினைச்சொல் வேர்ப் ஒன். கோயிங் டு எப்படி வரும், முன்னுக்கு சப்ஜெக்ட் வரும் ஐ, அங்கால ஒரு ஹெல்பிங் வேர்ப் வரும் ஆம், அங்கால கோயிங் டு வரும், அங்கால வேர்ப் ஒன் வரும். ஐ ஆம் கோயிங் டு குக், ஐ ஆம் கோயிங் டு குக்கிங், ஐஎன்ஜி வராது. ஐ ஆம் கோயிங் டு குக் இறந்தாலும் சொல்லும் வராது. என்ன நிகழ்கால சொல்லு தானே வரும். இதுதான் ஸ்ட்ரக்சர். ரைட். ஐ அண்ட் ஐ ஆம் வரும், ஒரு மேகலை கீஸ் வரும், உங்களுக்கு தெரியும். கீ இஸ் கோயிங் டு குக், அவன் சமைக்க போகிறான், அவர்கள் சமைக்க போகிறான்னா தே ஆர் கோயிங் டு ஆவரும். என்ன ரைட். அப்போ நாங்கள் பொதுவாக பார்க்க போகிறது வில்லுக்கும் கோயிங்ட்டுக்கும் முடியாது வேறுபாடு. ரெண்டும் எதிர்காலமாக இருக்கிறதால எது எப்போ பயன்படுத்தணும்னு பார்ப்போம். திருப்பூர் ஞாபகப்படுத்த பாருங்க. ஐ வில் குக் ஒன்று நான் சமைப்பேன், எதிர்காலம் இனிமேல் தான் நடக்க போகுது. ஐ ஆம் கோயிங் டு குக் ஒன்று நான் சமைக்க போகிறேன் என்று தமிழ் வரும், அது இனிமேல் தான். அப்போ கதை கேட்க உங்களுக்கு டவுட் வரும், எது எப்போ பாவிக்கணும். ரைட். முதல்ல கோயிங் டு பார்ப்போம். கோயிங் டு சொல்லி நீங்கள் எப்போ பயன்படுத்தணும்னு கேட்டால் அது எதிர்கால வசனம் தான். ஆனால் ஏற்கனவே பிளான் பண்ணி போட்டு எதிர்காலத்தில் செய்ய போகிற விஷயங்களை சொல்லியிருக்கா நீங்கள் கோயிங் டு பயன்படுத்தி மற்றாக்களுக்கு வசனம் சொல்ல வேணும். இப்போ எக்ஸாம்பிள்னு சொல்ல பாருங்க. நீங்கள் ஒரு கார் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு ஒரு 6 மாதமாக, கடந்த 6 மாதமாக பிளான் பண்ணி கொண்டு போகிறீங்க, இல்லை பணம் சேகரித்து கொண்டு போகிறீங்க கார் வாங்குறக்காண்டி. நாளைக்கு தான் கார் வாங்குகிற நாள். அப்போ நீங்கள் நாளைக்கு கார் வாங்க போகிற விஷயத்த உங்களோட ஃப்ரெண்டு சொல்லிக்க எப்படி சொல்லணும், நான் ஒரு நாளைக்கு கார் வாங்க போகிறேன், ஐ ஆம் கோயிங் டு பை கார், ஐ ஆம் கோயிங் டு பை எ கார். இது ஐ வில் பை எ கார்ன்னு சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டால் நீங்கள் கார் வாங்க போகிறத ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுக்கிறீங்க, ரோமே இல்லையோ, ஏற்கனவே பிளான் பண்ணிக்கிறீங்க. அப்போ பிளான் பண்ணப்பட்ட விஷயங்களை நீங்கள் சொல்லிக்க கோயிங் டு பயன்படுத்தணும். அதாவது எதிர்காலத்தில் செய்கிறதுக்காக அதுக்கு முதலே பிளான் பண்ணி வச்சுக்கிற விஷயங்களை சொல்கிறதுக்காக நீங்கள் கோயிங் டு பயன்படுத்தணும். பிளான் பண்ணாமல் உடனே முடிவெடுத்து சொல்கிறதுக்கு தான் வில் பாதிக்க வரும். இப்போ இன்றைக்கு உடனே ஒரு முடிவு எடுக்கிறீங்க, கார் வாங்க போகிறோம் நாளைக்கு, அப்போ ஒரு போய் சொல்லிக்கணும் ஐ வில் பை கார் டுமாரோ. நீங்கள் கார் வாங்குறதுக்கு ஏற்கனவே பிளான் பண்ணி கொண்டு வரீங்க, அதை மெட்டால்கிட்ட சொல்லிக்கல கோயிங் டு பயன்படுத்தி சொல்ல வேணும், அவ்வளோதான். ரைட். இப்போ நீங்கள் ரவியை சந்திக்க போகிறீங்கன்னு வச்சுக்கணும். இந்தியாவில் இருக்கிற ரவி, அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு வருஷமாக பிளான் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க போகிறதுக்கு. அப்போ நாளைக்கு தான் நீங்கள் இந்தியா போக போகிறீங்கன்னு கேட்டால், இல்லை நாளைக்கு தான் இந்தியாவுக்கு போய் ரவியை சந்திக்க போகிறீங்கண்டா இன்றைக்கு உங்களோட ஃப்ரெண்டு சொல்லிக்க ஐ வில் மீட் ரவி டுமாரோன்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும், ஐ ஆம் கோயிங் டு மீட் ரவி டுமாரோ. ஏன் கோயிங் டு பயன்படுத்துறீங்கன்னு கேட்டால் ரவியை சந்திக்கிறதுக்கு ஏற்கனவே நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க. அப்போ ஐ வில் மீட் ரவி, ஐ ஆம் கோயிங் டு மீட் ரவி இப்படி சொல்கிறால என்ன நன்மைன்னு கேட்டால் ஒரு நன்மையும் கிடையாது. நீங்கள் கோயிங் டு வச்சு வசனம் சொன்னால் மெட்டால் விளங்கி கொள்வார், என்னண்டு இவர் ஏற்கனவே பிளான் பண்ணியிருக்கிறார். வில் போட்டு வசனம் சொன்னால் என்ன விளங்கி கொள்வார், இவர் பிளான் பண்ணல இப்போ எடுத்த முடிவு. இதுதான் ஒரே ஒரு நன்மை, மற்றபடி எந்த வேறுபாடும் கிடையாது, ரெண்டுமே எதிர்காலம் தானே. அப்போ கோயிங் டு ஏற்கனவே பிளான் பண்ணப்பட்ட விஷயங்கள், எதிர்காலத்தில் செய்கிறக்காண்டி ஏற்கனவே பிளான் பண்ணியிருக்கிற விஷயங்களை மெட்டாக்கள் சொல்கிறது தான் கோயிங் டு பயன்படுத்த வேணும். பிளான் பண்ணால் உடன் எடுத்த முடிய சொல்லிக்க வில், அவ்வளோதான். இப்போ எப்படி வச்சுக்கொள்ளுங்க, நான் பிரசிடெண்ட்டை சந்திக்கிறதுக்கு ஒரு 6 மாதமாக பிளான் பண்ணி கொண்டு போகிறேன், ஏற்பாடுகள் செய்து கொண்டு போகிறேன், எனக்கு நாளைக்கு தான் சந்திக்க போகிற நாள். அப்போ இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நாளைக்கு நான் ஜனாதிபதி சந்திப்பேன், ஐ வில் மீட் பிரசிடென்ட் டுமாரோன்னு சொல்லக்கூடாது, ஐ ஆம் கோயிங் டு மீட் பிரசிடென்ட் டுமாரோ. ஏன் கோயிங் டு பயன்படுத்தணும், நான் அவர் சந்திக்கிறதுக்கு முதலே பிளான் பண்ணி கொண்டு போகிறேன். அப்போ பிளான் பண்ணப்பட்ட விஷயம் என்றால் நான் கோயிங் டு பயன்படுத்தணும். என்ன பிளான் பண்ணால் இன்றைக்கே முடிவெடுத்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், ஐ வில் மீட் பிரசிடென்ட் டுமாரோ, அவ்வளோதான். இப்போ எப்படி வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு சொல்லி போட்டேன். இப்போ என்னண்டு நான் நாளைக்கு ஜனாதிபதியை சந்திக்க போகிறேன்னா நான் ஏற்கனவே பிளான் பண்ணினால் தானே, அப்போ உங்களுக்கு சொல்லி அப்படி தான் சொல்லுவேன், ஐ ஆம் கோயிங் டு மீட் பிரசிடென்ட் டுமாரோ. நான் ஜனாதிபதியை சந்திக்க போகிறேன்ற விஷயத்தை உங்களுக்கு சொன்னோன்னா நீங்கள் ஒரு முடிவு எடுப்பீங்க, என்னென்னு கேட்டேன். அப்போ நானும் வரேன், நீங்கள் என்ன கேட்பீங்க. அப்போ நான் ஒரு ஆளை கூட்டி கொண்டு வரேன், அப்போ நான் சொல்லுவேன் நீங்களும் வாங்கோண்டா. இப்போ உங்களோட ஃப்ரெண்ட் உங்களை கால் பண்ணுவார், நாளைக்கு கடற்கரை போகும்பாரு கொண்டு வரேன், நீங்கள் சொல்லுங்கள் இல்லை நான் வர மாட்டேன், ஏன்னா நாளைக்கு நான் ஜனாதிபதியை சந்திப்பேன், ஐ வில் மீட் பிரசிடென்ட் டுமாரோ. நீங்கள் கோயிங் டு போட்டு சொல்லக்கூடாது வரைக்கும், ஏன்னா நீங்கள் முதலே பிளான் பண்ணீங்களோ இல்லையே. ஆனால் அப்படி வச்சுக்கோங்க, நாளைக்கு விடிஞ்சிட்டு வச்சுக்கோங்க, அப்போ வலிக்கிட்டு நிற்கிறீங்க, அப்போக்கு ஒரு ஃப்ரெண்ட் கால் பண்ணிக்க பேர் கடற்கரை போக மாட்டேன், நீங்கள் சொல்லுங்கள் இல்லை நான் ஜனாதிபதியை சந்திக்க போகிறேன்டே வர மாட்டேன். அப்போ அப்படி சொல்லுவாங்க, ஐ ஆம் கோயிங் டு மீட் பிரசிடென்ட் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் நீங்கள் முதல் நாளே பிளான் பண்ணிட்டீங்க. இதுதான் வில்லுக்கும் கோயிங் டுக்கும் முடிய வேறுபாடு. அப்போ கோயிங் டு நீங்கள் பயன்படுத்தி வசம் சொன்ன என்னத்தான் அது ஏற்கனவே பிளான் பண்ணப்பட்ட விஷயம் மட்டும் மெட்டால் புரிஞ்சு கொள்வார். கோயிங் டு பயன்படுத்தாமல் வில் போட்டு சொன்னீங்கன்னு என்னத்தான் அது பிளான் பண்ணப்பட்டது கிடையாது. என்ன
ஒருமைகளுக்கும் இதே வசனம் சொல்லிக்கொள்ளலாம். இப்போ குமார் ஒரு கார் வாங்குறதுக்கு பிளான் பண்ணி கொண்டு இருக்கிறான், ஒரு 3 மாதமாக நாளைக்கு வாங்க போகிறார். அப்போ அதை அறிஞ்சு நான் உங்களுக்கு சொல்லி அப்படி சொல்லுவேன், குமார் நாளே கார் வாங்க போகிறான் அப்படி தான் சொல்லுவேன். குமார் வில் வை எ கார் டுமாரோன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவர் ஏற்கனவே பிளான் பண்ணிக்கிறான்னு எனக்கு தெரியும். அப்போ அப்படி தான் சொல்லுவேன், குமார் இஸ் கோயிங் டு வை எ கார் டுமாரோ. ஒருமை நடிஸ்வரன் ரைட். அவர்கள் நாளை கார் வாங்க போகிறார், அவையும் ஏற்கனவே பிளான் பண்ணுவேன் ஒரு வருஷமாக. அதை உங்களுக்கு சொல்லி அப்படி சொல்லுவேன், தே ஆர் கோயிங் டு வை எ கார் டுமாரோ. ஏன்னா அவ பிளான் பண்ணல உடனே தான் எடுத்த முடிவு. நான் அப்படி சொல்லக்கூடாது, தே ஆர் கோயிங் டு வை எ கார் டுமாரோன்னு சொல்லக்கூடாது. தே வில் வை எ கார் டுமாரோ, தே வில் வை எ கார் டுமாரோ அப்படி தான் சொல்லிக்கோங்க. அப்போ இதுதான் வில்லுக்கும் கோயிங்ட்டு முடிய வேறுபாடு. நீங்கள் எதிர்காலத்தில் செய்கிறதுக்காண்டி ஏற்கனவே சில விஷயங்களை பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க, அதை மெட்டாக்களில் சொல்லி காட்டே கோயிங் டு பயன்படுத்துங்க. உடன் எடுத்த முடிவு வில்லை பயன்படுத்துங்க.